Dear students, plus 2 Maths, Chapter 2, De Moivre's theorem. Given any complex number cos theta plus I sin theta and any integer n, cos theta plus I sin theta the whole power n equal to cos n theta plus I sin n theta அப்படின்னு எழுதலாம். இதுதான் நமக்கு இதுக்கு நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். இது மனப்பாடம் பண்ணிட்டோம்னா எக்ஸசைஸில் இருக்கிற சம் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னுடைய கராலரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. இதுவும் நமக்கு இதில் வர மாதிரியே அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் மைனஸ் என். த ஹோல் பவர் மைனஸ் என் அப்படின்னும் போது இதுக்கும் என்ன வருதுன்னா இதே தான் வந்தது, காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. அதுக்கு அடுத்தது காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா த ஹோல் பவர் மைனஸ் என் அப்படின்னும்போது நமக்கு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ சைன் தீட்டா எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னும்போது நமக்கு ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் வரும். சப்போஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஈக்குவலான காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அப்படின்னு பார்க்கும்போது ஐ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிள் 2.28 சம் பார்க்க போகிறோம். அதில் இசட் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இசட் பவர் என் ப்ளஸ் 1 இசட் பவர் என் ஈக்குவல் டு 2 காஸ் என் தீட்டா அண்ட் z power n minus 1 z power n equal to 2i sin n theta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா z is equal to cos theta plus i sin theta அப்படின்னு எடுத்துக்கிறோம். z power n equal to cos theta plus i sin theta the whole power n equal to cos n theta plus i sin n theta. அதாவது டி மாவியஸ் தியரத்தை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது நம்ம 1/z power n எழுதுகிறோம். 1/z power n equal to z power minus n மைனஸ் என்னன்னும்போது நமக்கு ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம அந்த ஃபார்முலாவை. அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்னொன்று கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 1/z பவர் n அப்படின்னும்போது z பவர் என்னில் ஐக்கு வந்து மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸாக மாற்றிட்டிங்கன்னா அதுதான் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். z பவர் n ப்ளஸ் 1/z பவர் n ஈக்குவல் டு cos n theta plus I sin n theta z power n plus cos n theta minus I sin n thetaன்றது 1/z power n. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இங்கே cos n theta plus cos n theta இருக்குது. அதனால் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருந்தால் என்ன எழுதுவோம், 2xன்னு எழுதுவோம். அதே போல் இங்கே காஸ் என் தீட்டா ப்ளஸ் காஸ் என் தீட்டான்னு இருக்குது, அதனால் 2 காஸ் என் தீட்டான்னு எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இசட் பவர் என் மைனஸ் 1/z பவர் என் எழுதுகிறோம் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. இது அப்படியே வந்துடும். 1/z பவர் என்னை மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடணும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான்னு நமக்கு கிடச்சிரும். இதில் வந்து காஸ் என் தீட்டாவும் மைனஸ் காஸ் என் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 2i சைன் என் தீட்டா அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நமக்கு பாருங்கள் z பவர் n ப்ளஸ் 1/z பவர் n ஈக்குவல் டு 2 காஸ் என் தீட்டான்னு கிடச்சிருக்கு. z பவர் n மைனஸ் 1/z பவர் n ஈக்குவல் டு 2i சைன் என் தீட்டா அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.